வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு ஷாப்பிங் மால்ல உள்ள மீன் கடையில 5 கிலோ மீன் வாங்கினா லாட்டரியில லக்கி பரிசு அப்படின்னு சொல்லுவோமே, மக்கள் எல்லாருமே அந்த ஷாப்பிங் மாலுக்கு படையெடுத்து ஓடுறாங்க. ஆனா அங்க மீன் வாங்க போன பிறகுதான் தெரியுது, ஆளையே முழுங்கக்கூடிய 12 அடி சுறா மீன்ட்ட இவங்க தீனியா மாட்டிக்கிறாங்க. மாலுக்குள்ள மீனை வச்சு மாஸ்க் கட்டுறவங்க யாரு, இந்த மக்கள் உயிரோட புழைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு பெயிட். படத்தோட முதல் சீன்லயே பீச்சோரமா ஒரு வண்டி இருக்கு, அதுல ஒருத்தன் ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் பேர் ஜோஷ், நம்ம படத்தோட ஹீரோ. அப்ப அங்க வந்து அவனோட ஃப்ரெண்டு போதையில தூங்கிட்டு இருக்கிற அவன் நண்பன் ஜாஸை எழுப்பி விடுறான். மச்சான், இவனால உன்னை சும்மா மச்சான கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா இனிமேல நீ உண்மையில என்னோட மச்சான். நேத்து எங்க அக்காக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் சரக்க போட்டு இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கிய, இந்த அப்படி ஏறின போதையெல்லாம் இறக்கி விடுற ஒரு மருந்து அப்படின்னு ஒரு பாட்டில் ஒன்று நீட்டுறான். சரி, நமக்கு வர வேலைக்கு லேட் ஆகுது, கழுதில குடிச்சு விட்டு போதை இறக்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மடக்குன்னு 2 மடக்க உள்ள இறக்குறான். அவனுக்கு வாந்தியே வந்துருது. இல்ல என்னல இது அப்படின்னு கேட்டா, இது கழுத மூத்திர மச்சான் அப்படின்ட்டு அவன் நண்பன் ஜெலிக்கான். எந்த மாதிரி குடும்பத்திலவே வாக்கப்பட்டோன்னு இவனுடைய வாழ்க்கை முடிவுகளை நினைச்சு வருந்துறான். நம்ம ஹீரோ அங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னா, லைஃப் கார்டு. கடல்ல யாராவது தவறி விழுந்துட்டாங்கன்னா அவங்கள உடனே ஓடி போய் காப்பாத்துற வேலை. அப்ப வழக்கம் போல அவன் வேலைக்கு கிளம்பி வர அங்க பாறாங்கல் பக்கத்துல பளபளன்னு ஏதோ மின்னுது. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா இவன் லவ்வரு. அவ கல்லுக்குள்ள கைய விட்டு செத்து கிடந்த ஒரு கடல் குதிரையை எடுத்து காமிக்கா. இதை சாப்பிட்டா நல்லா குதிரை மாதிரி பவர் ஏறுமா, வா உனக்கு காமிக்கன்னு இவனை ஓரமா கூட்டு போய் உட்கார வைக்க, அங்க பீச்சுக்குள்ள மக்கள் வழக்கம் போல நீந்திக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு கிழவர் தாத்தா ஒருத்தர் கடல்ல ஜம்முன்னு நீச்சலை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா இங்க பாய்ச்சலை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய மச்சான் அங்க சர்ஃப் போர்டு எடுத்துக்கிட்டு அப்படியே கடலுக்குள்ள சர்ஃபிங் பண்ணி போய்கிட்டு இருக்க, அவன் பின்னாடியே ஒரு பெரிய சுறா மீன் ஒன்று ஃபாலோ பண்ணுது. அவன் நடுக்கடல்ல போய் சர்ஃபிங் போர்ட்ல உட்காந்துட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு இருக்கான். இந்த கிழவரோ அவன் பக்கத்துல நீச்சல் அடிச்சு வந்துகிட்டு இருக்காது. திடீர்னு ஏதோ அவரை பிடிச்சி உள்ள இழுத்துருது. அதை தூரத்துல இருந்து இன்னொரு லைஃப் கார்டு ஒருத்தன் பைனாகுலர்ல பாத்துறான். உடனே அவன் சுறா மீன் கத்தி வார்னிங்க கொடுக்க, அங்க நம்ம ஃப்ரெண்டோட மச்சானோ காது கேட்காம நடுக்கடல்ல அங்கிட்டு பார்க்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனை காப்பாத்துறதுக்காக பாஞ்சு ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் சுறா மீன் அவன் சர்ஃப் போட்டு அடிச்சு உடச்சி அவனை முழுங்க பாக்குது. அதுல நிலத்தடு மாதிரி அவன் மச்சான் கடலுக்குள்ள விழுந்து தத்தளிக்கிறான். விரட்டி போன ஹீரோ அங்க போய் அவன் மச்சான கை கொடுத்து மேல இழுக்க பார்க்கான். அதுக்குள்ள கீழே வந்து சுறா மீன் அவனோட பாட்டத்தை அப்படியே கவ்விடுது. அங்கேயே மீனுக்கு இரையாடுறான். இந்த சாவு அவன் மனசை மட்டும் உடைக்கல, அவன் கல்யாணத்தையும் உடைச்சிருது. இவன் என்கேஜ் ஆயிருந்தானே அவன் மச்சானோட அக்கா, இந்த துக்கத்துல நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவ பொழப்ப பாக்குறதுக்காக சிங்கப்பூர் கிளம்பி போயிடுறான். 12 மாசம் கழிச்சு காமிக்காங்க நம்ம பையலோ இன்னும் அந்த சோகத்துல அப்படியே அவன் வீட்டுல படுத்து கிடக்கான். அந்த லைஃப் கார்டு வேலையே வேண்டான்னு அந்த வேலையை விட்டு வந்துட்டான். சூத்தப்புள்ள சுறாமீனை என் வாழ்க்கையே கெடுத்துட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு வானத்துல பறவையெல்லாம் கூட்டமா பறந்து போகுது. வினோதமா இருக்க அப்படின்னு பார்த்துட்டு இவன் அவன் வேலை பார்க்குற ஷாப்பிங் மாலுக்குள்ள போறான். அந்த மாலுக்கு வெளியே கார்ல 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதுல ஒருத்தன் வித்தியாசமா முகமடி போட்டு மூஞ்ச மலைச்சிட்டு உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் கொள்ளக்காரங்க. இந்த மாலுக்குள்ள புந்து காசுகளை ஆட்டைய போடலான்னு மாலோட கார் பார்க்கிங் ஏரியா உள்ள கிளம்பி வராங்க. அந்த ஷாப்பிங் மால்ல நம்ம ஹீரோ வேலை பார்க்கறது ஒரு சூப்பர் மார்க்கெட் கடையில. அங்க ஒரு பொண்ணை காமிக்காங்க. அவ நைஸ் போல கடை ஷெல்ஃப்ல உள்ள பொருள் எல்லாம் எடுத்து அவ பாக்கெட்டுக்குள்ள ஏத்திக்கிட்டு இருக்கா. இத செக்யூரிட்டி கார்டும் அறமில்லாம கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கொள்ளக்காரங்களை காமிக்காங்க. அவங்க கார் பார்க்கிங்குள்ள வந்து காரை போட, அதே நேரத்துல அந்த பார்க்கிங்குள்ள இன்னொரு காரும் வருது. உள்ள ஒரு பயலும் பொண்ணு இருக்காங்க. கையில ஒரு நாய்க்குட்டியோட உட்காந்துருக்கா. நாய்க்குட்டியை தூக்கி பின்னாடி போட்டு என் மீன் குட்டி எப்படி அப்படின்னு நம்ம பையன் அவன் மேல பாஞ்சிடறான். அவங்க மூச்சா விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. இங்க செக்யூரிட்டி கார்டோ அவ ஆட்டியா போடுறத பாத்துறாரு. அதை அவ பார்த்த உடனே அங்கிருந்து திருச்சி ஓடுறா. செக்யூரிட்டி கார்டு பின்னாடியே துரத்திட்டு வராரு. அவன் நேரா அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் ரூமுக்குள்ள பூந்துடுறா. அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். இவளை பார்த்த உடனே அவன் வாயை அகல விரியுது. நேரா போய் அவன் மேல உட்காந்து இவளும் மூச்சா விளையாட ஆரம்பிச்சிடறா. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு. இவன் கையை உள்ள விட்டு தொலைறப்போ அவ ஆட்டைய போட்ட ஃபேஸ் கிரீமும் ஷவர் ஜெல்லும் கிடைக்குது. என்ன இது, இதை கொண்டு போய் மறுபடியும் அங்கேயே வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அந்த கடை மேனேஜர் செக்யூரிட்டி கார்டோட உள்ள வந்துடுறாரு. ஒழுங்கா என்னத்தை ஆட்டைய போட்டு நீயே காமிச்சிரு அப்படின்னு சொல்ல, வடிவேல் மாதிரி பப்பரப்பான்னு அவ ஜாக்கெட்டை திறந்து காமிக்க, அதுல ஆட்டைய போட்ட பொருள் எல்லாம் மாட்டி வச்சிருக்கு. உடனே கூட இருந்த அவளோட லவரோ, என்னோட சம்பளத்துல இருந்து எடுத்துக்கோங்க அப்படிங்க. எது சம்பளமா, உனக்கு இன்னுமே ஒரு கிம்பளம் கூட கிடையாது, இந்த நிமிஷமே உன்னை வேலையில இருந்து தூக்குற நம்பி அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை பிடிச்சு கொடுக்கறதுக்காக ஏற்கனவே போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு மேனேஜர். இங்க நம்ம ஹீரோ ஜாஷா காமிக்காங்க. அவன் ஷெல்ஃப்ல எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்க, திடீர்னு அங்க யாரையோ பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கான். யாருன்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் போனாலே இவனுடைய சிங்காரி, அவ அங்க வந்து நிக்கா. ஆனா தனியா இல்ல, ஜம்முன்னு ஒரு சைனீஸ் சிக்கனே கூட வந்து நிக்கா. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஸ்டன் ஆகி நிக்க, அப்ப அங்க வந்து மேனேஜரோ, இல்ல ஜாசி காலையில குளிப்பியா இல்லையால, போய் மூஞ்சு மோரையாவது கழுவிட்டு வந்து வேலை வரல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட அவமானப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக 2 போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அதுல இந்த மொட்டை போலீஸை பார்த்த உடனே அந்த திருட்டு பொண்ணு ஐயோ இவரா அப்படின்னு நொந்துக்கிறா. ஏன்னு பார்த்தா நம்ம மொட்டை போலீஸோட உண்மையான பொண்ணு தான் இவ. இன்னைக்கு இவளுக்கு கிளாஸ் எடுத்துட வேண்டியதானே அவங்க அப்பா பக்கத்துல போறாரு. அதே நேரத்துல பார்க்கிங்க காமிக்காங்க. அங்க அந்த 2 கொள்ளக்காரங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என் தம்பியை நீ தனியா விட்டுணும், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, என் தம்பி நிழல கூட நீ தொடக்கூடாது அப்படின்னு ஏதோ அக்ரிமெண்ட் போடுறான்.
சரி வாவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவ ஆட்டைய போட்ட பொருளுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு நேரா பேஸ்மெண்ட்ல நிப்பாட்டி இருக்கிற ஒரு காருக்கு கொண்டு வராரு. அப்போ அவங்க 2 பேரும் துப்பாக்கியை சுருவிட்டு ஷாப்பிங் மாலுக்குள்ள போறத பாக்காரு. யார் இவனுங்க ஒரு தினுசா போறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவர் கார் டிக்கியை திறந்து அதுல உள்ள பெட்டியை ஓபன் பண்றாரு. உள்ள ஷாட் கன்னு, கரண்ட் கொடுக்குற டேசர் கன்னு, அது போக ஒரு பிஸ்டல் இருக்கு. அந்த பிஸ்டல் எடுத்து இவரும் பின்னாடி சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. அங்க போய் பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போன கொள்ளையன் நேரா மேனேஜர் ரூம்குள்ள போய் ஒரு மங்கிக்குள்ள போட்டு துப்பாக்கியை காமிச்சு இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துரு அப்படிங்க. உள்ள ஒண்ணுமே இல்ல. காசு எங்க இருக்கு அப்படின்னு இவன் மிரட்டி கேட்டு அந்த மேனேஜர் படத்துல துப்பாக்கி வச்சு நேரா அவரை வெளியே கூட்டு வர அப்ப அங்க வந்து நம்ம மொட்டை போலீஸ் மாமா ஒளிஞ்சிருந்து கரெக்டா அந்த கொள்ளையன் தலையில துப்பாக்கி வச்சிடறாரு. அப்ப திடீர்னு அங்க ஒரு முரட்டு சத்தம், துப்பாக்கியை கீழே போடு இல்லன்னு அந்த அப்பாவை பொண்ணை கொன்றுவன்னு. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த முகமூடி போட்ட கொள்ளையன் அங்க ஒரு பொண்ணை கையில பிடிச்சு வச்சிருக்கான். மொட்டை மாமாக்கு என்ன பண்றதுன்னு புரிய மாட்டுக்கு. அதே நேரத்துல கீழே பார்க்கிங் லாட்ல அந்த திருட்டு பொண்ணு அவங்க அப்பா காருக்குள்ள லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. வெளியே அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கான். வெளியே இருந்து லாக் ஆயிருந்த கதவை அவளுக்காக இவன் திறந்து விடுறான். அவ வெளியே வரவும் உன்னால எனக்கு வேலை போயிட்டவே அப்படிங்க. அட செத்த பையில இதை சொல்றதுக்கு தான் கதவை திறந்து விட்டியா? உனக்கு உன் வேலை தான் அவ்வளவு முக்கியம்னா என் கூட எதுக்கு மூச்ச விளாண்டுகிட்டு இருந்தாங்க. இவன் கன்வின்ஸ் பண்ண பார்க்க அவ கடுப்பாயி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. சனியை வாயிலே கொண்டு வந்துட்டேனே அப்படின்னு இவன் வந்துட்டு திரும்பி வர அங்க ஒருத்தன் சட்டையை மாட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அந்த காருக்குள்ள நாய்க்குட்டியை பின்னாடி தூக்கி போட்டு மீன் குஞ்சு பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்களே அந்த குரூப். ஃபைனலா மாலுக்குள்ளேயே போகாம காலுக்குள்ள போய் சம்பவத்தை முடிச்சிட்டான் போல. இங்க மேல நம்ம ஹீரோவை காமிக்காங்க. முகரைய கழுவ போனவன் டேப்பை திறக்கான். தண்ணி வரமாட்டுக்கு காத்து தான் வருது. அப்ப டம்முன்னு சத்தம் கேக்கு என்னன்னு ஓடி போய் பார்த்தா அந்த முகமூடி கொள்ளையன் கையில பிடிச்சு வச்சிருந்த பொண்ணை துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டான். திடீர்னு அங்க லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. செவுர்லாம் அதிர்ற சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல ஏதோ பூகம்பம் போல இருக்க. அங்க கடற்கரையோரத்துல இருந்த கடல் தண்ணி எல்லாம் சர்ன்னு ஒரு கிலோமீட்டர் உள்ள போயிட்டு படும் வேகமா சுனாமியா வாரி அடிக்குது. 800 கிலோமீட்டர் வேகத்துல ஊருக்குள்ள பூந்த கடல் தண்ணி வழியில இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு வருது. அது நம்ம ஷாப்பிங் மால் செவுத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வர கொள்ளையன் புள்ளையன்னு எல்லாரும் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுறாங்க. கார் பார்க்கிங்ல நம்ம திருட்டு பொண்ணோட லவரோ அவனோட குட்டி வேன்ல ஏறி உட்காந்துட்டு ஏதோ பாக்ஸை திறந்துகிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த சுனாமி தண்ணி கார் பார்க்கிங்கையும் வெள்ளக்காடாக்கிடுது. அலையெல்லாம் அடிச்சு ஓஞ்சி முடிஞ்ச பிறகு காமிக்காங்க. அங்கிருந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. அங்க கட்டி நிக்கிற தண்ணியில பூரா குப்பையும் பணமா மிதக்குது. அப்ப டபார்னு உள்ள இருந்து வெளியே எந்திக்கான் நம்ம ஹீரோ. நீச்சல் அடிச்சுட்டு மத்தவங்களை தேடிட்டு இருக்கான். யாருமே கண்ணுக்கு தெரியல. அங்க இருக்கிற ஒரு செல்ஃப் மேல இந்த முகமுடி போடாத கொள்ளைய மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அங்க யாராவது உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேக்கு நம்ம மொட்டை போலீஸ் மாமாக்கு காலிலேயே ஒரு கம்பி சொல்லி இருக்கு. நம்ம சைனீஸ் சிக்கனே தான் அவரை காப்பாத்தி பிடிச்சிருக்கான். காலில் குத்தி இருக்கிற கம்பியை பார்த்து அவள் அழுதுகிட்டு இருக்க. அப்ப அப்பா அப்பான்னு அவர் பொண்ணு சத்தம் கேக்கு. பார்த்தா அவளும் அங்க நீந்தி வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது இவ பாய் ஃப்ரெண்ட் லயனு இன்னும் கார் பார்க்கிங்ல தான் கிடக்கான்னு. அவனை போய் காப்பாத்த போறேன் அப்படின்னு இவ துடிக்க. அப்போ அந்த கொள்ளையனும் அதை மறந்துடு, இங்கே இவ்வளவு தண்ணி நிரம்பி கிடக்குன்னா பேஸ்மெண்ட் பார்க்கிங்லாம் மூழ்கி இருக்கும். உன் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இப்ப மீன் கூட நீந்தி விளையாண்டுகிட்டு இருப்பான். அவனை இத்தோடு மறந்துடு அப்படின்னு சொல்ல இவ கண்ணீர் விட்டு அழுகுதா. அப்ப எதிரில் இருக்கிற அந்த செல்ஃப்ல உயிர் பழச்ச இன்னொரு 2 பேர் மேலே ஏறி உட்கார்றாங்க. அதுல நம்ம மேனேஜரும் ஒருத்தர். அவங்க மட்டும் இல்ல நம்ம ஹீரோயினும் உயிர் பழச்சிடுறா. அவ தண்ணிக்குள்ள மெல்ல தத்தளிச்சு வந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜாசு சடார்னு தண்ணிக்குள்ள தாவி அவளை பாதுகாப்பா மெல்ல அந்த செல்ஃப் பக்கத்துல இழுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்போ அங்க மிதந்துட்டு இருந்த ஒரு பணம் சடார்னு தண்ணிக்குள்ள போயிருது. ஆனா அதை இவங்க கவனிக்கல. இவங்க பாட்டுக்கு அங்க செல்ஃப்ல ஏறி நம்ம ஹீரோயினையும் மேலே ஏத்தி உட்கார வச்சிருக்கான். அப்போ தெற்கு திசையில இருந்து அந்த கடையில வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு நீந்தி வரா. அந்த 2 கொள்ளையம்ல நல்ல கொள்ளையன் அவளை கை கொடுத்து ஏத்தி விடுறான். அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கான் அந்த ஒரு பொண்ணை சுட்டு கொண்டானே முகமூடி போட்ட கொள்ளையன் அவன் அங்க செத்து பணமா மயந்துகிட்டு இருக்கான். நல்ல வேலை பிழைக்க வேண்டியவங்க தான் பிழைச்சிருக்காங்க அப்படின்னு இவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம சைனா சிக்கனே வேற யாராவது உயிரோட இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு நீந்தி போறான். அப்ப அங்க ஒரு ஆளு தத்தளிச்சிட்டு இருக்கான். அவரையும் காப்பாத்தி கொண்டு வந்து செல்ஃப்ல ஏத்தி விடுறான். கீழே பார்க்கிங் லாட்ல காருக்குள்ள கஜகஜா பண்ண அந்த கப்பிள்ஸ் காருக்குள்ளே லாக் ஆயிட்டாங்க. கதவு ஜன்னல் எல்லாம் மூடி இருக்கிறதுனால காருக்குள்ள தண்ணி வரல. ஆனா மொத்த காரும் தண்ணி கடியில தான் முங்கி இருக்கு. அப்ப கார் பின்னாடி ஏதோ தட்டுற மாதிரி இருக்கு. என்னன்னு இவங்க போய் பார்த்தா அங்க ஒரு பெணம் இவங்க கார் மேல முட்டி மோதி நின்னுகிட்டு இருக்கு. அதை பார்த்து இந்த பொண்ணு ஆன அலறிடுறா. இன்னொரு பக்கம் அந்த திருட்டு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் லயனு அவன் வேனோட தலையில கவுந்து கிடக்கான். கண்முழிச்சு பார்த்தா அவன் வண்டிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கு. உடனே அங்க இருக்கிற ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு அங்கிருந்து வெளியே போயிடுறான். அங்கிருந்து அப்படியே தண்ணியில நடந்து போலான்னு நினைக்கிறப்போ திடீர்னு அவன் காலை ஏதோ வாரி விட்டுருது. பதறி போன இவன் கடகடன்னு அவனோட கவுந்து கிடக்கிற வேன் மேல ஏறிடுறான். மேல் பகுதியிலேயோ பொழைச்ச எல்லாரும் ஒவ்வொரு செல்ஃப் மேல ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ மொட்டை மாமா காலில் குத்தி இருக்கிற கம்பியை உருவி ரத்த இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அங்க ஒரு துணியை கட்டி விடுறான். அப்போ கடை மேனேஜர் காப்பாத்துறதுக்கு யாராவது கூப்பிடலான்னு செல்போன் எடுத்து பார்க்காரு. அது தண்ணியில நனைஞ்சு நாசமா போயிட்டு. உடனே மேனேஜரோ சரி யாராவது நம்மளை காப்பாற்ற வருவாங்க அதுவரை இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கல. இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா வருவாங்களோ வரமாட்டாங்களோ தெரியாது, நம்மளே யாராவது வெளியே போய் ஆளை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கு மொத்தம் 3 வழி உண்டு. அதுல ஒன்னு கார் பார்க்கிங். அதுல கண்டிப்பா தண்ணி நிரம்பி நாசமா போயிருக்கும். அதனால இந்த கடையோட பின்வாசலுக்கும் முன்வாசலுக்கும் போய் பார்ப்போம், எங்க வழி இருக்கோ அது வழியா வெளியே போய் மத்தவங்களை காப்பாத்த ஆளை கூட்டு வருவாங்க. உடனே அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ அவளுடைய அந்த சைனீஸ் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு
ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்க்க போறேன்னு 2 பேர் நீந்தி போறாங்க. அப்போ அங்க இருந்த கொள்ளைய நான் போய் பேக் என்ட்ரன்ஸ் பார்க்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம போலீஸ் மாமாவோ நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கே உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில வேலை பார்க்குற மெக்கானிக் ஒருத்தர் அனுப்பி விடுறாரு. அவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு வெளியே போக வழி இருக்கான்னு பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. கீழே கார் பார்க்கிங்லயோ கஜகஜா பண்ண நம்ம கப்புள்ஸ் இப்ப அவங்களுக்குள்ள சண்டை வருது. அவன் ஆளோட போன்ல சார்ஜ் இல்ல போல இருக்க. அவசரத்துக்கு ஒரு போன் கால் பண்ணலான்னு பார்த்தா போனுக்கு சார்ஜ் போட முடியாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளவு அவசரமா பண்ணா உன் போன் எடுத்து பண்ணுவே அப்படிங்க. இவன் போன் எடுத்து பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கப்போ கையில இந்த நாய்க்குட்டி திடீர்னு குலைக்க ஆரம்பிக்கு. இதுக்கு என்ன பேதி எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாய்க்குட்டிய சூன்னு சொல்லி சைலண்ட் பண்ண பாக்கா. மேல் தளத்துல நம்ம ஹீரோ அவன் கையில ஒரு வெட்டுக்காயம் விழுந்துட்டு போல இருக்க. அங்க உள்ள தண்ணியை வச்சு கழுவிட்டு இருக்க. அப்ப திடீர்னு தண்ணியில ஒரு பொம்மை தானா மிதந்து வருது. அது வர்ற வேகத்தை பார்த்தா அதுக்கு கீழே ஏதோ ஒண்ணு அந்த பொம்மை இழுத்துட்டு வர்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்து அந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு இங்க பாருங்கயா பொம்மை வேகமா வருது அப்படின்னு சொல்ல சடார்னு பொம்மை உள்ள போகுது. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வெளியே வருது. அதை பார்த்த நம்ம ஹீரோ உடனே அங்க உள்ள எல்லாரையும் அலர்ட் பண்ணி தண்ணியில இருக்கிறவங்க எல்லாம் உடனே மேல வர சொல்றான். அப்போ அந்த முன் கதவையும் பின் கதவையும் பார்க்க போயிருந்தாங்களே நம்ம ஆளுங்க அங்க 2 சைடும் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ உடனே மேல ஏறுங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க. அப்போ பின் கதவை பார்க்க போயிருந்த மெக்கானிக்கு சடார்னு தண்ணிக்குள்ள போயிடுறாரு. அவரை ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்குது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவர் கதற அந்த இடமே அப்படியே ரத்த கலரியாவது. நம்ம திருட்டு பொண்ணு அவர் கையை பிடிச்சு அவரை காப்பாத்தலான்னு பாக்குறா. தலைவர் அப்படியே வேற பக்கமா மிதந்து போயிடுறாரு. ஆனா நம்ம பொண்ணு பிடிச்சு வச்சிருந்த அவரோட கை மட்டும் இவ கையோடயே இருக்கு. அலறி போய் அதை கீழே போட்டுருதா. தண்ணிக்குள்ள ஒரு சுறா மீன் ஒண்ணு உலா வந்துகிட்டு இருக்கு. நேரா பக்கத்துல வந்து செல்ஃப ஒரு அடி அடிக்க இந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு பதறி அடிச்சு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. உடனே நம்ம ஆளுங்க அவளை கை கொடுத்து தூக்கி விட்டுருந்தாங்க. அப்படியே அது மண்டையை வெளியே விட்டு இவங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு போகுது. அதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே வாய் புலந்து இந்த சுறா மீன் ஒரு 12 அடியாவது இருக்கும் அப்படிங்க. அதை கேட்ட மேனேஜர் கழிஞ்சிடறான். கீழே பேஸ்மெண்ட்ல இந்த திருட்டு பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் ஜெயனோ அங்கிருந்து வெளியே போக வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்க எல்லா வழியும் பிளாக் ஆகி கிடக்கு. கார் குழந்தை சில மக்கள் எல்லாம் இறந்து கிடக்காங்க. அப்ப தண்ணி கடியில ஜலசமாதியான நம்ம கப்புள்ஸும் எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவங்க கார் மேல இருக்கிற 3 டோரை திறக்காங்க. அப்ப அந்த ஜல்சா பாய் வெளியே ஏறி வந்து உட்காந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். பாக்குற திசையெல்லாம் தண்ணி தான் தெரியுது. அப்ப அவனை பார்த்த ராயனு இல்ல நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படிங்க. இல்ல ஆமா வெளியே போறதுக்கும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லா வழியும் பிளாக் ஆயிருக்குன்னு ரயன் சொல்றான். அப்ப அவன் கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல சட்டுன்னு கீழே வா அப்படின்னு அவன் பேண்ட பிடிச்சு இழுக்கா. என்னம்மா 2வது ரவுண்டா அப்படின்னு கேட்க கீழே வாழ வெறுவா கட்டவனே அப்படின்னு சொல்ல அவன் கீழே வந்து பார்க்கான். பார்த்தா அவங்கள காரை சுத்தி ஒரு பெரிய சுறா மீன் வட்டம் அடிச்சுட்டு இருக்கு. அதை பார்த்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ படபடன்னு வந்துருது. அதை பார்த்து அந்த பப்பி வேற சும்மா இருக்கா வள்ளு வள்ளுன்னு குலைச்சிக்கிட்டு இருக்க. சுறா மீன் வந்து இவங்க காரை முட்ட ஆரம்பிச்சிருது. மேல் தளத்திலேயோ நம்ம ஆளுங்க சுறா மீனை பார்த்து அவன் மிரண்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடை மேனேஜரோ போலீஸ் மாமாவை பார்த்து மாமா நீர் போலீஸ் தானே ஏதாவது பண்ணுமையா அப்படின்னு சொல்ல சுறா மீனுக்கு விலங்க போட்டு உள்ள தள்ளவா அப்படிங்காரு. அதை கேட்ட அந்த கொள்ளையன் சிரிக்க கடுப்பான மேனேஜரு உனக்கு இது காமெடி மாதிரி தெரியுதாவே, நீ இன்னைக்கு கொன்னிய ஒரு பொண்ணு அவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவர் அழுவ நான் யாரையும் கொல்லலன்னு சொல்றான். உன் கூட வந்தவன் தானே கொன்னா அது நீ கொன்ன மாதிரி தான் சமம். மாவன நடுவுல சுறா மீன் இருக்கிறனால நீ பொழைச்சிக்கிட்டு இருக்க அங்க வந்தேன் உன்னை வகுந்துருவேன் அப்படின்னு சொல்ல கடுப்பான நம்ம மொட்டை மாமா அமைதியா இருங்களேன்னு கத்துறாரு. நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஒப்பேராது. இங்கிருந்து எப்படி வெளியே போவோம்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சுறா மீன் வேற அங்கேயே வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஏன் இப்படி வட்டம் அடிக்கி அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் நம்ம என்னன்னு அதுக்கு இன்னும் விளங்க மாட்டுக்கு அதனால தான் நம்மளே சுத்தி சுத்தி வருதுங்க. அதுக்கு என்னையா விளங்கணும் அப்படின்னு மேனேஜர் கேட்க அங்க டேட்டு போட்டு உட்கார்ந்து இருக்க ஒருத்தன் அந்த சுறா மீனுக்கு நம்ம அதோட தீனியா என்னன்னு தெரியல அதனாலதான் சுத்தி சுத்தி வருதுங்க. அப்ப திடீர்னு மறுபடியும் பூகம்பத்தோட ஒரு அதிர் விலை வருது. அப்ப அந்த பில்டிங் கிடுகிடுன்னு ஆட மேல இருந்து ஒரு வயர் ஒண்ணு பொந்துன அந்த விழுது. அது கரெக்டா தண்ணியோட சர்ஃபேஸுக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. அந்த வயர் மட்டும் தண்ணியில பட்டா நம்ம எல்லாம் கரண்ட் அடிச்சு பீஸ் ஆயிடுவாங்க. ஆனா அந்த கரண்ட் ஆஃப் பண்ற மெயின் பாக்ஸ் ஸ்டோர் ரூமுக்குள்ள இருக்கு. ஸ்டோர் ரூமோ தண்ணி கடியில பாஞ்சு கிடக்கு. உடனே நம்ம ஹீரோ வீரமா நான் போய் அதை ஆஃப் பண்றேன் அப்படிங்க. நீங்க எல்லாரும் எதிர் திசையில தண்ணியில கண்டதையும் போட்டு அடிச்சு சுறா மீனை அங்க வர வைங்க. அந்த கேப்ல நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஆனா அதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கிட மாட்டுக்கா. உன் கை ஏற்கனவே வெட்டுப்பட்டு இருக்கு. தண்ணியில இறங்கின அடுத்த நொடி ரத்த வாடை பிடிச்சு சுறா மீனை ஒன்ன நோக்கி வரும். நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்ல வேற என்ன வழி இருக்கு அப்படிங்க. அப்போ அவளுடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்டான சைனீஸ் சிக்கனே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்க. கீழே பேஸ்மெண்டத்துல அந்த கப்பல்ஸோட காரை சுறா மீன் சுத்தி சுத்தி முட்டிக்கிட்டு இருக்க. அவங்க அலறி போய் 3 வெளியே வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு ரயனை பார்த்து கதறாங்க. அதை பார்த்து அவனோ கவலைப்படாதீங்க நான் ஏதாவது பண்ணி அந்த சுறா மீனை என் பக்கமா வர வைக்கேன். அந்த கேப்ல வேகமா நீதி அங்க கவுந்து கிடக்கிற கார் மேல போய் ஏறிடுங்க அப்படிங்க. மேல் தளத்திலேயோ அந்த தண்ணிக்கு மேல தொங்குற வயல் அப்படியே பொறிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த நிமிஷத்துல அது தண்ணியை தொட்டாலும் இவங்க எல்லாம் செத்துருவாங்க. அதனால மெயின் பாக்ஸ் ஆஃப் பண்றதுக்கு நம்ம சைனீஸ் சிக்கனே ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னானே அது என்னன்னு பார்த்தா அவனை அயன்மேனா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இரும்பு கூண்டுக்குள்ள இருந்தா சுறா மீன் கடிக்காது அப்படிங்கிற ஐடியால இவன் உடம்ப சுத்தி கூண்டையே ட்ரெஸ் மாதிரி போட்டு விடுறாங்க. இவனுக்கு வாயில மூச்சு விடுறதுக்காக ஒரு மூச்சு குழாயை மாட்டி விட்டு இன்னொரு கையில டார்ச்சை கொடுத்து அந்த மூச்சு குழாயோட இன்னொரு பகுதியை நம்ம ஹீரோ பிடிச்சு வச்சிருக்கான். இவன் தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே அந்த ஸ்டோர் ரூம் நோக்கி நடந்து போறான். அப்படியே கொஞ்ச தூரம் முன்னேறி போக திடீர்னு எதிரில அந்த சுறா மீன் இவனை நோக்கி நீந்தி வருது. இவன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க பக்கத்துல வந்த சுறா மீன் இவனை கடிக்கலான்னு பாக்குது. ஆனா மேல
கட்டி இருக்கிற அந்த இரும்பு கூண்டை தாண்டி அவனை தொட முடியல. இவன் ஒப்பேற மாட்டான்னு சொல்லிட்டு விட்டு போயிருது. இல்ல ஐடியா ஒர்க் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஷெல்ஃபோட முக்கு வர வந்து நின்று அந்த டியூபை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டு இருக்கான். கீழே சிக்கனே எப்படியோ அந்த கரண்ட் மெயின் பாக்ஸ் பக்கத்துல வந்துடுறான். அதை ஆஃப் பண்ணலாம் கையை நீட்டுறான், எட்ட மாட்டுக்கு. மேல உள்ள மக்களை காப்பாற்ற வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு எடுத்துட்டு வாயில வச்சிருந்த அந்த மூச்சு குழாயை கலத்தி விட்டு இவன் நேரா மெயின் பாக்ஸ்ல போய் அந்த பேனலை சுவிட்ச் ஆஃப் பண்றான். உடனே அங்க கரண்ட் கிரண்டெல்லாம் கட் ஆயிருது. சடான் இவன் மேல நீந்தி வரலான்னு பார்க்கான். ஆனா அவன் உடம்புல கட்டி இருக்கிற இரும்புனால அது அவனை கீழே இழுக்குது. இவனால மேல நீந்த முடியல. முடிஞ்ச வரை இரும்ப கலத்தி விட்டு மேல வர பார்க்கான். ஆனா மூச்சு திணறி ஒரேடியா மேல போயிடுறான். போன பாய் ஃப்ரெண்டு திரும்ப வரலங்கிற சோகத்துல நம்ம ஹீரோயினை உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. அப்ப அந்த திருட்டு பொண்ணு பக்கத்துல உட்காந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம கொள்ளையனை காமிக்காங்க. தண்ணியில மிதந்து வந்த கத்தி ஒண்ணு எடுத்து வச்சிருக்கான். மீன் வந்தா அதை அட்டாக் பண்றதுக்காக அங்க மிதந்துட்டு இருந்த கம்பு குச்சி எடுத்து அதுல கத்தியை கட்டி வேல் கம்பு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நம்பிக்கையில்லாம மக்கள் உட்காந்துட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ மேற்கூரையில இருக்கிற ஏசி வெண்ட பார்க்கான். ஆகா இது வழியா எஸ்கேப் ஆகலாமே அப்படின்னு அவனுக்கு ஐடியா வருது. அப்போ கீழே பேஸ்மெண்ட்டை காமிக்காங்க. நம்ம ரயனு சுறாமீனை எப்படியாவது இவன் பக்கம் திசை திருப்பி இழுத்து கொண்டு வரணும் அப்படின்னு அங்க இறந்து கிடக்கிற பணத்தோட கையை அறுத்து எடுக்கான். இந்த கப்பல்ஸ் கார்லயோ சுறாமீன் முட்டி முட்டி உடைச்சதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ ரயனு அறுத்தெடுத்த கையை தண்ணிக்குள்ள வச்சு கலகலகலன்னு ஆட்ட ரத்த வாட பிடிச்சி சுறாமீன் அவனை நோக்கி வருது. இல்ல மக்கா ஓடுங்க அப்படின்னு இவன் கத்த. உடனே நம்ம கப்பல்ஸ் அவங்க நாய்க்குட்டி எடுத்துக்கிட்டு கார் வெளியே தாவி குதிச்சு அங்க கவுந்து கிடக்கிற இன்னொரு கார் மேல ஏறுறதுக்காக பறந்து ஓடுறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஓடி போய் ஏறிடுறா. ஆனா பாய் ஃப்ரெண்டு ஏறுறதுக்குள்ளயும் சுறாமீன் பக்கத்துல வந்துருது. என்ன மன்னிச்சிரு பப்பிமா அப்படின்னு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கையில உள்ள நாய்க்குட்டியை பிடிங்கி அந்த சுறாமீனை பார்க்க எரிஞ்சிட்டு நம்ம ஆளு கார் மேல ஏறிடுறான். அட கொலகார பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாய்க்குட்டியை இழந்ததை நினைச்சு அந்த பொண்ணு கதறி கதறி அழுகுறான். மேல நம்ம ஹீரோவோ ஒரு கைத்து எடுத்து அந்த வெண்டுக்கு மேல கூடி போட முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வரமாட்டுக்கு. அங்க வந்த கொள்ளையனோ கைத்து அப்படி போடக்கூடாது தம்பி அப்படின்னு கையில வாங்கி ஒரு தடவை தான் வீசுறாரு. கையிலோட இன்னொரு மன அந்த பக்கத்துல போய் உழுது. வெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா ஒரு ஆளுக்கு மேல ஒரே நேரத்துல ஏற முடியாது அப்படின்னு நம்ம கொள்ளையன் சொல்ல, நான் லைட் வெயிட்டா இருக்கேன், நான் முத ஏறேன்னு மேனேஜர் எந்திரிச்சு வராரு. கைத்தோட இன்னொரு முனைய அவர் உடம்புல கட்டிக்கிட்டு அங்க உள்ளவங்களை பிடிச்சு இழுக்க சொல்ல, அவங்களும் பிரசாந்த செவுத்துல ஏத்துற வடிவேல் மாதிரி பிடிச்சு இழுக்காங்க. தொங்கிட்டே மேல போன மேனேஜரு அந்த வெண்டோட கதவை ஓபன் பண்ணி உள்ள எட்டி பார்க்காரு. கொச கொசன்னு கூட்டமா எட்டுக்கால் பூச்சியா ஓடி வருது. அதை பார்த்து அவர் ஒரு செகண்ட் பதறிடுறாரு. பதட்டத்துல அவர் கொஞ்சம் நல்ல தடுமாறிட சடார்னு அங்க பாஞ்சு வந்த சுறாமீன் அவருடைய பாட்டத்தை அப்படியே கடிச்சு கொண்டு போயிருது. வெறும் அரபாடியா மேல தொங்கிட்டு இருக்காரு. அந்த சுறாமீன் தாவி விழுந்த அதிர்வுல பக்கத்து ஷெல்ஃப்ல உட்கார்ந்துருந்த அந்த டேட்டு போட்ட ஆளும் உள்ள தவறி விழுந்துறாரு. அவர் நல்ல நேரம் மேனேஜரோட பாட்டம் சுறாமீன் வாயில சிக்கிருந்தனால இவரை கடிக்க முடியல. கடகடன் நம்மளுக்கு இருக்கிற ஷெல்ஃப் மேல ஏறிடுறாரு அந்த ஆளு. கீழே பேஸ்மெண்ட்டை காமிக்காங்க. நம்ம ரயனோ அவனுக்கு எதிர் திசையில இருக்கிற ஒரு கதவு தான் ஓப்பனா இருக்கு. செவுத்து மேல இருக்கிற பைப்பை பிடிச்சு தலைகீழ தொங்கிட்டு போலான்னு ட்ரை பண்றான். அந்த பைப்ல கையையும் காலையும் கோர்த்துக்கிட்டு குரங்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நவுண்டு வந்துகிட்டு இருக்க. அவனுக்கு கீழே சுறாமீன் அப்படியே வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. அவன் பாதி தூரம் வந்திருக்கிறப்போ அவன் காலு ஸ்லிப் ஆகி பொந்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். செத்தமுடை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த கப்பல்ஸ் இருக்கிற காரை நோக்கி ஓடுறான். சடான்னு கண்ணை மூடி திறந்து பார்த்தா அந்த கப்பல்ஸ் பாய் ஃப்ரெண்டு உட்கார்ந்து இருந்த இடத்துல நம்ம ரயன் இருக்கான். அவனை ஆளை காணும். பார்த்தா இவன் ஏறுறங்கிற பேர்ல தெரியாம அவனை தள்ளி விட்டான் போல இருக்க. அங்க சுத்திட்டு இருந்த சுறாமீன் அவனை பதம் பார்த்துருது. நல்ல வேலையை பார்த்து விட்டான் நம்ம மாப்பிள்ள. மேல் தளத்துல நம்ம கொள்ளையன் அந்த கம்பளை கட்டின கத்தியை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் கைத்தை தொங்க விட்டுக்கிட்டு அந்த மீனை பிடிக்க போறேன்னு கலையாடுறான். என்னையா உளர்ற அப்படின்னு கேட்டா, இந்த கைத்தை வச்சு அந்த மீனை இந்த ஷெல்ஃப்ல கட்டி போட்டுட்டுனா அதனால எங்கேயும் போக முடியாது, நம்ம அந்த திசையை நீச்சல் அடிச்சு எஸ்கேப் ஆயிடலாங்க. உன் ஐடியா முட்டாத்தனமா இருக்கு அப்படின்னு அந்த டேட்டு போட்ட ஆள் சொல்ல, உனக்கு வேண்டானே நீ உட்காருடே, நான் அந்த மீன்கிட்ட கடிபட்டு சாவதுக்கு இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான ஏற்பாடுல இறங்குறாரு. அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்லயே ஆட்டுக்கறி விற்கிற செக்ஷன்ல கறியை தொங்க விடுற பெரிய பெரிய கொக்கி தொங்கிட்டு இருக்கு. நீங்க அந்த பக்கமா போய் சுறாவை திசை திருப்புங்க, நான் போய் நீந்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வேண்டாம் தம்பி நான் போறேன் அப்படின்னு நம்ம மொட்டை மாமா எஞ்சி வராரு. அதை பார்த்த ஒரு பொண்ணு நொண்டி கால வச்சு எப்படிப்பா நீந்துவே அப்படின்னு சொல்லிட்டு வர, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சடார்னு ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள கூச்சிடுறா. இவ என்ன பண்ணிட்ட அப்படின்னு மொட்டை மாமா கத்த, இவ கட்ட கட்ட கட்டன்னு அந்த ஆட்டுக்கறி செக்ஷன் நோக்கி நீந்தி போவ மத்த மக்கள் எல்லாம் வேற பக்கமா தண்ணியை அடிச்சு சுறாமீனை அங்க வர வைக்காங்க. ஆனா அது ஒர்க் ஆக மாட்டுக்கு. அது நேரம் அந்த திருட்டு பொண்ணை நோக்கி போயிட்டு இருக்க. கரெக்டான நேரத்துல அவ பேரிகேடை தாண்டி அந்த பக்கம் போயிடுறா. மீன் இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. பிற அங்க உள்ள கறி கொக்கிய கரியோட கலத்தி இவன் அந்த கயிறுல கட்டி பிடிச்சுக்கிட அங்க இருந்து கரகரன்னு இழுத்து இவளை மேலே ஏற்றி காப்பாத்திடுறாங்க. இப்போ இவ கொண்டு வந்த அந்த ஆட்டோட லெக் பீஸா அந்த மீனுக்கான பொறி அது அந்த கொக்கியில மாட்டி தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த மீன் பக்கத்துல வந்து மோந்து பார்த்துட்டு அதை கடிக்காம போயிருது. என்ன நம்ம பிளான் ஃபிளாப் ஆயிட்டு அப்படின்னு நம்ம கொள்ளையன் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த டேட்டு போட்டிருந்தாலோ அட மரமண்டையா உனக்கு இது கூட புரியலையா, கடந்த 2 மணி நேரத்துல மனுசக்கரியை தின்னு அது ருசி பார்த்துட்டு உயிரோட உள்ள மனுஷனை தான் அது வேட்டையாட விரும்புது, அதுக்கு ஏத்த பொரியை தான் நம்ம போடணும் அப்படின்ட்டு சடார்னு பக்கத்துல இருந்த அந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணை பிடிச்சி கொக்கி அவன் மேல ஏத்த போறாரு. அப்பதான் இவங்களுக்கு புரியுது அந்த முகமூடி கொள்ளையன் உண்மையில செத்து போல இவன் தான் அந்த முகமூடி கொள்ளையன். இறந்து போன ஒரு உடம்புக்கு அந்த முகமூடியை மாட்டி எல்லாரும் ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டான்.
விட்டுறான். அப்ப எதிர்பாராத நேரத்துல நம்ம நல்ல கொள்ளையன் அந்த மோமடி கொள்ளையனோட முதுகுல அவன் உருவாக்கி வச்சிருந்த வேல் கம்பால ஒரு குத்தி உள்ள விழுந்த பொண்ணை மேல தூக்கிடுறான். பிறகு அந்த மோமடி கொள்ளையனை பிடிச்சி நீதாமல இன்னைக்கு சுறாவுக்கு எற அப்படின்னு அந்த கொக்கியை அவன் நெஞ்சில ஏந்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். ரத்த வாட விழிச்சு ஓடி வந்த சுறா அவனை கடிச்சு திங்க பார்க்க அதுல உள்ள கொக்கி அது வாயில மாட்டிக்கிடுது. அந்த கொக்கியில கட்டப்பட்ட கைத்தோட இன்னொரு முனைய நம்மளால ஒரு ஷெல்ஃப்ல கட்டி விட்டுதான். அந்த மீனால இப்ப அங்கிருந்து எங்கேயுமே நவள முடியல. இதான் நமக்கு சான்ஸ், உடனே இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. கீழே பேஸ்மெண்ட்டை காமிக்காங்க. அந்த கப்பல்ஸ்ல உள்ள பொண்ணும் ரயனும் மட்டும் உட்காந்துருக்க. அப்ப அவளுடைய பப்பிமா அங்க நீந்தி வருது. ஏ பக்கி நீ இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிடுறா. அப்ப சுத்தி மூத்தி பார்த்த ரயனு ஒரு கம்பி எடுத்து யாராவது உயிரோட இருந்தா நம்மளை காப்பாத்த வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள பைப்ல அந்த கம்பியை அடிச்சு சிக்னல் கொடுக்கான். அந்த சத்தம் மேல உள்ள நம்ம ஆளுகளுக்கு கேட்டது. பார்க்கிங்ல இருந்து சத்தம் கேட்ட உடனே அந்த திருட்டு பொண்ணு என் பாய் ஃப்ரெண்ட் ரயன் தான் சிக்னல் கொடுக்கான் அப்படின்னு தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு பார்க்கிங்கை நோக்கி நீந்த ஆரம்பிச்சிடறா. உடனே நம்ம மொட்டை மாமா ஹீரோட்ட என் பொண்ணை நீதான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல இவனும் பின்னாடியே நீந்தி போறான். ரெண்டு பேரும் அந்த பார்க்கிங்குள்ள கதவை திறந்து வெளியே வர அதை ரயனும் அந்த பொண்ணும் பாத்துறாங்க. அட வென்றுகளா இங்கேயே வந்தீங்க, தண்ணிக்குள்ள சுறா மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஏதோ இங்கேயும் சுறாவா அப்படின்னு அவங்க பதறி போய் பக்கத்துல உள்ள கார்ல ஏறிடுறாங்க. அப்பதான் அந்த திருட்டு பொண்ணு கவனிக்கா இது எங்க அப்பாவோட கார்பா, டிக்கில அவர் பெரிய துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல அவன் சடார்னு கீழே இறங்கி அந்த சுறா மீன் வர்றதுக்குள்ளேயும் டிக்கில உள்ள பெட்டியை திறந்து உள்ள இருக்கிற அந்த கரண்ட் டேசர் கன்னு ஷார்ட் கன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல வந்துடுறான். அது இவனை நோக்கி வேகமா வரவும் துப்பாக்கி அதோட தாடையில வச்சு ஒரு இலக்கு சுறா மீனோட மூளை செதறிடுது. பிறகு பேஸ் மட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் மேல் தளத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப மேல இருந்த நம்ம ஆளுகளும் அங்க இடிஞ்சு கிடக்கிற ஒரு செவுறு பக்கத்துல போய் அங்கிருந்து தப்பிக்க வழி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே பிளாக் ஆகி தான் கிடக்கு. அந்த இடிபாடை ஏதாவது வெடி வச்சு தகர்த்தா மட்டும் தான் இங்கிருந்து தப்பிக்க முடியும்னு அவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்போ அங்க இருக்கிற ஒரு தேஞ்சு போன பேட்டரி செட்டை பார்க்காங்க. இந்த பேட்டரி செட்டுக்கு நம்ம ஓவர் கரண்ட் கொடுத்தா இது கண்டிப்பா வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல வயரை மாட்டிக்கிட்டு அதுக்கு பவரை கொடுக்க மெயின் பாக்ஸ் ஆன் பண்றதுக்காக நம்ம கொள்ளையன் நீந்தி போறான். ஆனா அவன் பாதி தூரம் நீந்தி போய் அந்த பேனலை ஆன் பண்ண போறப்போ கொக்கியில மாட்டின சுறா மீன் ரிலீஸ் ஆயிடுது. நேரா அவரை கவுறதுக்காக அது பாஞ்சு வருது. கரெக்டான நேரத்தில் அவர் வயரை பிடிச்சு மேலே ஏறிடுறாப்ல. உடனே நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள இருக்க பார்த்த சுறா மீன் அவனை நோக்கி வருது. அது மூக்குல அந்த கரண்ட் கண்ணை அடிச்சு விட்டுதான். ஷாக் அடிச்சதுல சுறா மீன் தீஞ்சு செத்து போயிடுது. அதே நேரத்தில் நம்ம கொள்ளையனும் அந்த மெயின் பாக்ஸ் கரண்ட் ஆன் பண்ணி விட சர்ன்னு கரண்ட் பேட்டரியில பாஞ்சி அதை டம்முன்னு வெடிக்க இடிபாடுகள்லாம் தெரிச்சு இவங்க வெளியே போறதுக்கு வழி கிடைச்சிருது. ஒரு வழியா எல்லாரும் அந்த ஷாப்பிங் மாலை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஊரே அந்த கோலமா கிடக்கு. மேல கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. வெளியே வந்து பார்த்தா ஒரு பொட்டு தண்ணி இல்ல. சரி இப்பாவது பொழைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்க்காங்க. அப்படியே ஒரு பறவை பறந்து போகுது. கேமரா அந்த பறவை டிக்கி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா மறுபடியும் ஒரு சுறா தாவி அதை கவுது. அதோட படத்தை முடிச்சிடறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சுறா மீன் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஷாப்பிங் மால்ல ஜல்சா பண்ண போவ அங்க சுறா மீன் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.